Hi friends, welcome to Sue Smart Workshop. இந்த மாதிரி லாங் அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு லென்த் வந்து கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளேருக்கு பாட்டமில் ஈக்குவலான மெஷர்மெண்ட் கிடைக்காது. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 4 ஃபோல்டிங் கிளாத் எடுத்துட்டு வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் நீங்கள் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா லென்த் வந்து மார்க் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி. ஸோ சர்க்கிள் ஃப்ராக்குக்கு ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபுல் எல்லா சைடுமே நம்மளோட லென்த் மெஷர்மெண்ட்டு வச்சு இப்போ மார்க் பண்ணுறோம். ஸோ எனக்கு இந்த சைடு வந்து நான் ஒன் சைடு வச்ச மெஷர்மெண்ட் வந்து ஆப்போசிட் சைடில் எனக்கு கிடைக்கல. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ லென்த் நான் எங்கே வரைக்கும் எனக்கு ஃபுல் லென்த் கிடைச்சிருக்கோ அங்கே வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் அன்இவனாக இருக்குது. ஸோ நான் அது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒன் சைடு வந்து லென்த் கம்மியாக இருக்குது. இப்போ இதுக்கு பேட்ச் ஒர்க் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக லாங் அம்ப்ரெல்லா ஸ்கர்ட்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பேட்ச் கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பண்ணால் நம்மளுக்கு கிடைக்காது யூஸ்வலாக. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத் தேவைப்படுது. அதனால நான் 2 ஃபோல்டிங் இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச்சிங்காக எவ்வளோ கிளாத் வேணும் அது விட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னோட லென்த் எவ்வளோ இருக்குது அந்த லென்த்துக்கான மெஷர்மெண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் எல்லாம் எவ்வளோ மெஷர் பண்ணியிருந்தோம் சேம் மெஷர்மெண்ட்டு தான். இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுக்கணும். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் சைடு வந்து கிளாத் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிட்டீங்கன்னா பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பாட்டம் நிம்போ ஆஸ் யூஷுவல் ஸ்டிச் பண்ணலாம். தேங்க்யூ.